சிம்மராசனையர்களுக்கு வணக்கம். தேவனாம் ச ரிஷினாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமாமி புருஷஸ்பதிம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள். குருவின் அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையாகவே பிரதிபலிக்கும். அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்ற பொருள். அதனால்தான் குருவை பொறுத்தவரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் தற்போது குரு உச்சம் பெற இருக்கிறாருங்க. இதன் காரணமாக சிம்மராசனியர்களான உங்களுக்கு பணபலம் மண்மலம் ஆள்பலம் என அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள் அமைஞ்சிருக்குது. இதன் காரணமா சிம்மராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர், சுவாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது. அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும். மதிப்பு மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும். அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக குரு உச்சம் பெறும்போது சிம்மராசனையர்களுடைய பண்பாக இருக்குங்க. இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார். எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறாருங்க. லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு, இல்லை என்றால் கூட எந்த லக்னம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக சிம்மராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம், இதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கைகளில் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய குரு பகவானுடைய உச்சம் சிம்மராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி நீங்கள் நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்குவது, உங்களுடைய பழைய பூர்வீக வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது, இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. கடன் வாங்கி தான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ அல்லது நிலத்தையோ கூடுமான வரை வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குது. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள். உறவுகள்
வாய்ப்புகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம், புகழ், உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி, அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இத்தருணம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உள்ளவர்களுடன் இந்த தருணங்கள்ல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க. இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி காலங்கள்ல நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு. ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர், அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் உங்களுடைய அதற்கான உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையிருக்கு. ஒரு சிலர் ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இருந்த கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள், குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவாகவும் பிரகாசமான முகமும் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள்ல புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு, இல்லாத குழந்தைகளுக்கு உணவளிப்பது, உடையளிப்பது ஆகிய சம்பந்தங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் ஆதரவும் கிடைக்க இருக்குங்க. குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்கள் சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்கள் உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்வது, அதுபோல குறிப்பாக மனைவியை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பதன் காரணமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றை வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர்கள் இத்தருணங்கள்ல இருக்காங்க. இந்த நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லா முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.